தங்க மயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். நாடே பரபரப்பாக இருந்த இந்த 35 நாட்கள் தொடர் போராட்டம் ஜந்தர் மந்தரில் நடந்து வந்தது. ஒரு வழியாக இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் சாதாரணமாக முடிவுக்கு வரவில்லை. மத்திய அரசு பணிந்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் மோடி அவர்களுடைய 12 வருட ஆட்சியில் அதிக காலம் கல்வி அமைச்சராக இருந்தவர். 2019 முதல் 2019 இரண்டாம் பகுதியில் இருந்து வருகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அவர் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி தனது போராட்டத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறது. மத்திய அரசுடனான தனது 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் மத்திய அரசு தங்களது கோரிக்கைகள் 3ஐயும் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்ததை அடுத்து, ஒன்று செயல்பாட்டிற்கே வந்துவிட்டது, மற்ற 2ஐயும் செயல்படுத்துவதாக மத்திய அரசு கொடுத்த உறுதியை அடுத்து திரும்ப பெறுவதாக, தனது போராட்டத்தை திரும்ப பெறுவதாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அறிவித்திருக்கிறது. மத்திய அரசு பணிந்திருக்கிறது. இது எதற்காக? பின் காரணங்கள் என்னென்ன? அடுத்து என்ன? இதோ நமது ஆசிரியர் விளக்க இருக்கிறார். வணக்கம் சார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. நம்ம பலமுறை சொன்னதுதான், பிரதான் இல்லை குறிக்கோள், பிரதான் மந்திரி தான் குறிக்கோள். பிரதான் மந்திரி அண்ட் கவர்மெண்ட். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அவர் பண்ணிடுவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே லாஸ்ட் 2 டேஸாகவே இவங்களுடைய டோனே மாறிச்சு. திரும்பி எடுத்துன்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே திரு ஜேபி நட்டா தலைமையில் 2 அமைச்சர்கள் சேர்ந்து பேசி இவங்களாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு, ஓகே ஏதோ அவங்க சைட்லேருந்து இறங்கி வர்றாங்கங்கிற சிக்னல் கொடுத்தோன்னே இது அடுத்து நமக்கு நடந்தலாமா, டக்குன்னு கல்வியில் சீர்திருத்தம் பண்ணணும், கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை போட ஆரம்பிச்சான்னு பார்த்தோம். அப்போ நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம், இது தர்மேந்திர பிரதானை குறிவைக்கப்பட்டதில்லை. தர்மேந்திர பிரதானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரதமர், இந்த நாடு, இந்த ஸ்டெபிலிட்டி, கவர்மெண்ட், பிஜேபி எல்லாத்தையும் குறிவைக்கணும். அதற்கு நிறைய உதாரணங்களாக நம்மளால் சொல்ல முடியும், என்னென்ன அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு. அதை நம்ம பேசுவோம். எனிஹவ், ஒரு அரசாங்கம் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம சனி ஞாயிறு எப்படி தாண்டுதுங்கிற பொறுத்து தான் இது போக முடியும்னு. ஒரு 3-4 வாரம் கழிச்சு திரும்ப பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வழக்குகள் வாபஸ் வர்றதை பற்றி ஒரு கோரிக்கை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணுங்க பண்ணிட்டாரு. அவர் ரொம்ப அழகாக தன்னுடைய ராஜினாமா கிடைச்சிருக்கு. இஃப் ஐம் நாட் ராங், அவர் 2019 பெட்ரோலியம் மினிஸ்டராக இருந்தார். 2021 வாக்கில் எஜுகேஷன் மினிஸ்டராக மாறினார். ஸோ அப்போ வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு சதி திட்டத்தோடைய வலையில் இந்த இளைஞர்கள் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் விலகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக சொல்லிட்டே வரும். இது இளைஞர்களோ மாணவர்களோ இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய லார்ஜர் ஸ்கேல், அதாவது பங்கேற்கிறவர்களுக்கு கூட தெரியாத விஷயம், நாம் எதில் பங்கேற்றுக்கிறோம் அப்படிங்கிறது. அதுதான் மாய வலை அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்ணுறீங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அது நேரடியான சதி வலையாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மாய வலை அப்படிங்கிற பேர். 1வது லேயருக்கும் 7வது லேயருக்கும்ல எந்த விதமான தொடர்பு இருக்காது. ஸ்லீப்பர் செல்கள்லாம் சொல்லுவாங்களா, அவங்க யாருக்காக வேலை பார்க்குறோம் அவனுக்கு தெரியாது, யார் பாசனே தெரியாது, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதை செய்வாங்க, அவங்களோட கணக்கில் இருக்குது. அந்த மாதிரி உள்ள விஷயம் தான். ஸோ அந்த வலையில் யாரும் சிக்கிறக்கூடாதுங்கிறக்காக வெளியே வரேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால ராஜினாமா பண்ணார். இதன் மூலமாக சிஜேபி தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்கு. அவங்க எந்த விதமான ஆர்கனைசேஷனும் கிடையாது. அவங்க இது மாதிரி ஒரு தெளிவான ஒரு கட்டமைப்பு கொண்டவர்களும் கிடையாது. அதனால எந்த பக்கம்னாலும் போகலாம், ஏன்னா அது நாங்கள் பொறுப்பு கிடையாது சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இதற்கு பின்னாடி நம்ம ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் இருக்குன்னு பார்க்குறோம். சிஜேபி டெல்லியில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இவங்க இந்த குரூப் தான் சிஜேபி போலன்னு தெரியலன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சிஜேபி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். தமிழ் மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு யாராக இருக்காங்களான்னு பார்க்கணும். அது பின்னணியில் பொருளாளர், செயலாளர், செயற்குழு வீரர்கள் ஏதாவது இருக்காங்க. முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் ஒருங்கிணைக்கிறாங்க. அங்கே தான் வர்றேன். எங்கே நடக்குது தமிழ்நாட்டில் அந்த ஆர்ப்பாட்டம்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்துக்குள்ளே நடக்குது அப்படிங்கிற பாலன் இல்லம். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன யார் இருக்கா? அதே டைஃபை, அதே எஸ்எஃப்ஐ குரூப் தான் இருக்குன்னு பார்க்குறோம். அவர்கள் மக்களால் பலமுறை நிராகரிக்கப்பட்டவங்க. அந்த கட்சி இயக்கமே திமுகவோட சேர்ந்தாலும் சரி, காங்கிரஸோட சேர்ந்தாலும் சரி, அதிமுக யாரோட சேர்ந்தாலும் அவங்க நிராகரிக்கப்பட்டு தான் வந்திருக்கான்னு பார்க்குறோம். இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி போய் ஒரு உற்சாகப்படுத்திட்டு, அவர் கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பியூட்டிஃபுல்லாக பேசுவார். நான் நிறைய மேடைகள் அவரோட பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப ஒரு எனர்ஜைசிங்காக பேசுவார். பேச்சை கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். பேச்சிலேயே வென்றவர், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியெல்லாம் ஜெயிச்சு வென்றவர். அதனால நல்ல பியூட்டிஃபுல்லாக பேசி அவர் கொஞ்சம் ஒரு சியர் பண்ணிட்டு நம்ம ஹாப்பியாக பண்ணிட்டுறோம்னு போனால் அவருக்கே கடுமையான எதிர்ப்பு. கேரோ இல்லாமல் டிஎம்கே மாணவர்கள் அங்கே உள்ள இருந்திருக்கிறாங்க. நம்முடைய செய்தியாளர் கொடுக்கக்கூடிய தகவல்
பாலன் இல்லத்துக்குள்ள எஸ்எஃப்ஐ டைஃபை எல்லாம் இருக்கிறாங்க, பிளஸ் டிஎம்கே ஆர்கனைஸ்டு மாணவ இயக்கங்கள் இருக்கிறாங்க, ஜென்சி டிஎம்கேன்னு டிஷர்ட்டோட உட்கார்ந்துருந்தாங்கன்ற உள்ள இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள். முன்னாடி பேசும்போது அவங்க எல்லாம் சியர் பண்றாங்க, இது பண்றாங்க. அதே மாதிரி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நீங்க சாதிச்சிட்டீங்க, யாராலையும் பண்ண முடியாத விஷயத்த நீங்க டெல்லியவே ஆட்டிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது எதிர்ப்பு எழுந்திருக்கு, கடுமையான கெரோ பண்ணப்பட்டிருக்காரு, எதிர்ப்பு எழுந்திருக்கு. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இது பாஜகவை குறி வைக்கப்பட்ட குறி அல்ல. அதுதான் சொன்னேன், தாவேக்காவுக்கும் பாஜக ஏதாவது சம்பந்தம் இருக்கு, அதை யாரும் ஏற்க மாட்டாங்கல்ல, அதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது. அப்போ வந்து தாவேக்காவை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவர் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாராட்டுறக்கா வந்தார், நீங்கள் பின்னிட்டீங்க சூப்பர்னு சொல்ல வந்தார் சொல்கிறாரு. ஆனால் அவரை வந்து முற்றுகையிடுறாங்க, கிட்டத்தட்ட அவரை கெரோ பண்ணி அவர் வெளியேற்றுறக்கான ஏற்பாடு இருந்துச்சு. அவர் கிளம்பிட்டாருங்கிறத பார்க்குறோம். நம்ம ஒரு செரிமோனியல் சென்ட் ஆஃப் கிடையாது, அது வந்து ஒரு தர்ம சங்கடமான சென்ட் ஆஃப்ல கிளம்பினாருங்கிற பார்க்குறோம். இதுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். சரி, தாவேக்கா, தமிழ்நாடு அரசு, இது நீட் வேண்டாம்னு சொல்கிற அரசு, திமுக எங்களுக்கும் கொள்கை வேறுபாடு கிடையாதுன்னு சொல்கிற அரசு, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு அந்த உள்ள அமைச்சருக்கு இந்த நிலைமைங்கிற பார்க்கும்போது இதை தர்மேந்திர பிரதான் பதவியை காவு வாங்கிட்டோம் ஜெயிச்சிட்டோம் யாருமே நினைக்கக்கூடாது. இது வந்து எல்லோருக்கும் வைக்கப்பட்ட குறி அப்படிங்கிறது தெரியும். இது வந்து இந்த டீஸ்டபிளைஸ் பண்ணுறது தான் இந்த முக்கியமான நினைக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லையும் சரி, நேபாளையும் சரி, ஸ்ரீலங்காலையும் சரி, யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மட்டுமே குறி வைக்கப்படலை. நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும் டேட்டாவை. அது வந்து ஒரு 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 பாமை வந்து கண்ணா பின்னான்னு சுத்தி அடிக்கிற மாதிரியான விஷயம். அது வந்து யார் செதறி யார் லாக்காவா, யாருக்கு வந்து ஆபத்து வருங்கன்னு சொல்ல முடியாது. ஜனநாயக தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையுமே குறி வச்சுதான் வரும். நான் சொல்ல வர்றது குறி வச்சுனே இல்லைன்னு சொல்ல வர்றேன். அது எங்கனாலும் போய் வெடிக்கும்ன்றேன். நம்ம வந்து ஓகே இது பிஜேபிக்கு வைக்க, நான் வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்க முயற்சி பண்றேன். ஏன்னா இது பிஜேபி வைக்கப்பட்ட குறி அல்ல, தர்மேந்திர பிரதானுக்கு வைக்கப்பட்ட குறி அல்ல, மோடிக்கு வைக்கப்பட்ட குறி அல்ல, இது இந்தியாவை சிதறடிக்க வைக்கப்பட்ட குறி. அதற்கு பைலட்டாக பிஜேபி இருக்குது, அதற்கு கேப்டனாக மோடி இருக்கிறாரு. அப்ப அங்கிருந்து காலி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மோடியை கேவிக்கு முன்னாடி பிரதானம் குறிக்கிறது. அது வந்து ஒரு விசியஸ் சைக்கிள். அது வந்து பின்னாடி அதை வந்து வார்த்தையை வந்து திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிடுறாரு, நீங்க வந்து ஒரு மாய வலையில சதி வலையில விழுந்துடக்கூடாதுங்கிறக்கான ராஜினாமா பண்ணேன். அதனால இப்ப அது அந்த உதாரணத்தை சொல்றக்காக நீங்க பண்ணேன். நீங்க தர்மேந்திர பிரதான் தான் குறி, அது வந்து சிஜேபி தான் நடத்துதுன்னா பால நிலத்துல இல்ல வேலை. ஒரு பாயிண்ட், பாலநிலத்தில் ரைட்டு நடக்குது, பிஜேபி தான் குறின்னு ராஜ்மோகனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதைத்தான் நான் சொல்ல, இதை ஆதரிக்கக்கூடியவர்கள், மறைமுகமாக நேரடியாக ஆதரிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்களிலிருந்து தப்பிட்டுலாம் நினைச்சிட முடியாது. இது வெடிச்சதுன்னா எந்த பக்கம் செதறனே தெரியாது. ஏன்னா வெடிக்க வைக்கிறது மட்டும்தான் நோக்கம், செதறடிக்கிறது மட்டும்தான் நோக்கம். அதுல யார் பலியானாலும் பலியானதான் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நோக்கம் வந்து வெடிக்க வைக்கிறது, அவ்வளவுதான். அதுல அப்பாவியா சுப்பாவியா ஏதாவது அந்த சமாச்சாரங்கள்லாம் கிடையவே கிடையாது. அப்ப இது பிஜேபிக்கு தான் லாஸ், நம்ம அப்புறம் குளிர்காயலாம் நினைச்சா நினைக்க முடியாது. பங்களாதேஷ்ல பிரதான எதிர்கட்சியாருடைய ஷேக் ஹசீனாவுடைய கட்சியுடைய பிரதான ஆளுங்கட்சியான ஷேக் ஹசீனாவுடைய கட்சி காலியாகி எதிர்கட்சி எங்க ஆட்சிக்கு வரல, அதை மறந்துடக்கூடாது. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க வந்து இதுல நேபாளில், சாரி ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இவர் மஹிந்த ராஜபக்சே போயிட்டு ரணில் விக்ரமசிங்கே வரல. ஸோ சம்பந்தம் இல்லாத ஒன்று நடக்கும் அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பிஜேபிக்கு லாஸ், காங்கிரஸுக்கு கெயின், அது டிஎம்கே லாஸ், ஏடிஎம்கே கெயின் நினைக்கிற சமாச்சாரம் கிடையாது. இன்னைக்கு டிவிக்கு நம்ம ரூலிங் பார்ட்டியா இருக்கும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப்டி நினைக்கிற விஷயமே கிடையாது. இது வந்து தர்மேந்திர பிரதானுக்கு வைக்கப்பட்ட குறி அல்ல. ஆனால் ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் எப்படியெல்லாம் போய் வெடிச்சிருமோ அப்படிங்கிற இடத்துல விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற சென்ஸ்ல நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இறங்கி போவோம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு முக்கியமான விஷயம் தர்மேந்திர பிரதான பதவியை காப்பாற்றுறது இல்லை, இந்த நாட்டுடைய இறையாண்மையும் ஒற்றுமையும் காப்பாற்றுறது. ஏன்னா யாரோ எங்கேயோ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இது ஒரு டிபேட் பாயிண்டா வச்சுட்டு இந்த சனி ஞாயிறு அங்கங்க பார்க்கில் பீச்சில் கூடி அது வந்து வேற மாதிரி போய் நிற்க கூடாதுனால ரொம்ப ராஜதந்திரமா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது வந்து அரசாங்கம் இன்னைக்கு அந்த போராட்டத்தையே வாபஸ் பெற வச்சிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ராஜதந்திரமான நகர்வு. அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதுல நீங்க சொன்னீங்க போராட்டத்தை பின்வாங்க வைத்த அரசின் ராஜதந்திரம் அப்படின்னு. இதைதான் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் இது வந்து பதுங்கிறதே பாயறதுக்கு தான். இது வந்து சில இடத்துல பின்வாங்கிறது தவறு கிடையாது, சில இடத்துல லோஸ் வாங்குறது தப்பு கிடையாது, லாஸ் வாங்குறது தப்பு கிடையாது. இது நீடட் டிஃபீட் ஃபார் பிஜேபி. சில இடத்துல ப்ரெஷர் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ரொம்ப நாளா பில்ட் ஆயிட்டு இருந்த அந்த நிறைய மாநிலங்கள்ல ஆட்சி, யூஜிசி விஷயம், எத்தனால் விஷயம், நீட்ல இது விஷயம், இதெல்லாம் எதிர்கட்சிகள் நிறைய ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கும்போது மோடி ஆதரவாளர்களே மோடி மீது அதிருப்தியில சில நாள் இருந்த போது இந்த விஷயம் வந்து மோடிக்கு வந்து ஒரு ரிலீஃப் கேஸ், இது நடந்தது ஒரு கந்துஷ்டி போல இருந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க பயன்படுத்தின வார்த்தைகள்ல சில விஷயங்கள் ஏற்கலாம். நீங்க கடகடகடன் 4-5 விஷயத்த மிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதனால வார்த்தையா நான் வந்து அதை யோசிக்க வேண்டியிருக்கு. கந்துஷ்டி போல அப்படின்னா சரின்னு சொல்லலாம்.
பர்ஸ்ட் ஆகிட்டு இருந்த விஷயத்தில் வந்து ஒரு லீக்கேஜ் கொடுத்தா வந்து அது வெடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல அப்படின்னு நம்ம ஏற்க முடியாது. அவன் வந்து தொடர்ந்து நிறைய இடங்கள் ஆளு மாடல வர நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம ஏற்க முடியாது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நீட்டே வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து யூஜிசி வச்சுக்கோங்க, என்ன பிரச்சனை நீங்கள் வச்சுக்கோங்க, அதில் என்ன தப்புங்கிறத சொல்லுங்க. அதான முக்கியமான கேள்வி. நான் வந்து 15 இந்த ஹிந்தியில முத்தாம்பாங்க, 15 முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு, ரைட்? 15 முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னு பேசுங்க. வாங்க, பார்லிமெண்ட்ல பேச வர்றீங்களா? கோர்ட்ல வழக்கு போட வர்றீங்களா? வரமாட்டேன்றீங்களா? சரி, என்ன பிரச்சனை பேசுங்க, என்ன நடந்திருக்குன்னு பேசுங்க. லெட் அஸ் டிபேட். அதற்கு யாருமே இங்க தயாரா இல்லையா? அதான முக்கியமான பிரச்சனை. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள். இது வந்து வடிகாலா போனது சரிதான், வெடிக்காம தவிர்த்தது சரிதான். ஆனா இது பதுங்கிறதுங்கிறதே பாயறதுக்கு தான். அப்படின்னா பாய்வாங்களா இல்லையா பாய வேண்டிய அவசியம் இல்லை. இது பதுங்கிறோம் நம்ம யோசிக்கல. பின்வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து நல்லதுக்காக வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். ஏன்னா இது எப்படினாலும் போய் வெடிச்சு ஸ்ட்ராட்டஜிக் பேக் சீட்னு வாங்கல சார், அது மாதிரி. அதான் ஸ்ட்ராட்டஜிக் பேக் சீட் நம்ம சொல்லிக்கலாம். அதான் இது ஒரு பின்னடைவு அப்படின்னோ நாளைக்கு பாய போறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்க வேண்டியதில்ல. இது வந்து ஒரு ராஜதந்திரம், அவ்வளவுதான். இது ஒரு டிப்ளமேட்டிக் மூவ். நம்ம வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எந்த மாதிரி போய் முடியும்னே தெரியாத போது அப்படி ஒரு காம்ப்ளிகேஷனா முடிஞ்சிடக்கூடாதுங்கிறக்கா எடுக்கப்படுற முடிவை நீங்க ராஜதந்திரம் குறிப்பிடணும். அதுல வந்து குழப்பம் இல்லை. பட் இதுல வந்து நிறைய பிஜேபி வந்து சேலஞ்சஸை எதிர்கொண்டதுன்னு யாராவது ஒருத்தர் இந்தியாவில் பேசட்டும், என்ன பிரச்சனைங்கிற பேசட்டும், அந்த பிரச்சனைக்கு அவங்க என்ன பண்ணாங்கிற பேசட்டும், இன்னைக்கு என்ன நடக்குங்கிற பேசட்டும். ஏதாவது ஒரு நம்ம எல்லாருக்கும் நினைவு இருக்கும், ஜிஎஸ்டி வந்த பிறகு டாக்ஸ் வந்து கூடிருச்சு அப்படின்னாங்க. நான் வந்து தந்தி டிவில இருந்த காலத்துல கோயம்புத்தூர்ல அண்ணன் எச்ராஜாவையும் திரு சீமானையும் வச்சு டிபேட் பண்ண காலத்துல, நான் அதை சின்ன பிள்ளையா இருந்து பண்ண காலத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஐம் நாட் ராங், மைட் பி அரௌண்ட் 2017 or 18 நினைக்கிறேன். அந்த பீரியட்ல இருந்து நான் கேட்கிறேன், ஜிஎஸ்டி வந்த பிறகு உயர்ந்த ஒரு பொருளுடைய வரியை காட்டுங்கன்ற. வரி விலையே இல்லை, வரியை விலையை உயர்த்துறது வந்து அவங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம். பட் வந்து நேற்று வரைக்கும் சார் 12% இருந்துச்சு, ஜிஎஸ்டி வந்த அப்புறம் 18 ஆக்கிட்டாங்கன்னு ஒரு பொருளை காட்டுங்க. நீங்க இப்ப ஒரு வருஷம் முன்னாடி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் வந்த பிறகு அவங்க விலையெல்லாம் ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாம் குறைச்சதை பத்தியே கேட்கல, ஃபுல் பீக்ல லான்ச் பண்ண போது இருந்ததே நான் கேட்கிறேன். அப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னு அதுக்கு ஆதாரம் காட்டணும்ல. பஸ் நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க வெளியே போங்க சொல்லணும்ல. ஒண்ணுமே எனக்கு அவரை பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்கான ஏதாவது செய்ய முடியுமா? இவ்வளவுதானே கேள்வி. அப்ப நம்ம வந்து ஜிஎஸ்டில வந்துச்சு, ஒரு பொருளை டாக்ஸ் குடிச்சுன்னு காட்டுங்க. நீட்ல என்ன தப்பு நினைச்சுங்க காட்டுங்க. கட் ஆஃப் மார்க் கூட்டிட்டே இருக்கா இல்லையா? பரிட்சை எண்ணிக்கை கூட்டிட்டே இருக்கா இல்லையா? பாஸ் பண்ணவங்க எண்ணிக்கை கூட்டிட்டே இருக்கா இல்லையா? இடஒதுக்கீடு மாறி இருக்கிறா இல்லையா? இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நேற்று வந்து சினிமாக்காரங்க பூரா உள்ள என்ட்ரி கொடுத்து அவ்வளவு விஷயம் பேசியிருக்காங்க. பட்டியலினத்தவர்களுக்கு விரோதமா இருக்கு. பட்டியலத்துக்கு எப்படி 69 இடஒதுக்கீடு அப்படியே நிற்குது. பட்டியலினத்திலேயே நல்லா படிக்கிறவங்களுக்கு சீட்டு, பட்டியலினத்தில் இல்ல. பிராமணர்கள், செட்டியார்கள், ஆசாரி, பூசாரி எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் நல்லா படிக்கலன்னு இல்ல. நீங்க ஒரு பிராமணர் இருக்கார், மேல் கம்யூனிட்டி வச்சுக்க, நீங்க சோ கால்டு அப்பர் கிளாஸ் அப்படின்னு அப்பர் காஸ்ட் வச்சுக்கோங்க, அவரு வந்து 100க்கு 20 மார்க் வாங்கியிருக்க, ஒரு சீட் வாங்கிடுவாரா? அப்ப இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற இல்லையே, ரிசர்வேஷன் இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% இல்லையா? அக்கா ஆண்ட்ரியா வந்துட்டாங்க, அக்கா ரேவதி வந்துட்டாங்க, அண்ணன் வெற்றிமாறு வந்துட்டாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் பட்டியலினத்தவருக்கு எதிராக இருக்குன்னு. என்ன கணக்குல இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இல்லையா? 5 வருஷமா தமிழ்நாட்டில் நீட் இல்லையா? லாஸ்ட் டிஎம்கே 2026 மே மாசம் வரைக்கும் வந்து நீட் இல்லையா தமிழ்நாட்டில்? உங்களுக்கு எல்லாம் தொடர்புடைய சினிமாவில் பங்கேற்று இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி வந்து அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தாரு, அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, ரகசியத்தோடு இருந்தாரு. உங்களுக்கு தெரியும் பண்ணலையா? அப்போ வந்து இவர்களுடைய நோக்கம் பூரா வேறன்னு பாக்குறோம். யார்கிட்டையும் ஆதாரம் கிடையாது. நான் ஒரு டிபேட் வைங்கன்ற, ஒரு ஆரோக்கியமான புள்ளிகளை சொல்லுங்க. நீங்க பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக இருக்குது ஏன்னு சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க. பட்டியலினத்தவர்கள் பாஸ் பண்ண முடியலங்கன்னு சொல்லுங்க. 18+1 19% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்க வந்து நீட்ல வந்து 19% பேருக்கு யாரும் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லுங்க. நீ தமிழ்நாட்டில் 1000 சீட் இருக்கு சார், ஆனா அதுல 190 பேருக்கு சீட்டு கிடைக்கணும் சார், கிடைக்கல சார்னு சொல்லுங்க. 5 வருஷமா 190 பேருக்கு தலா கிடைக்கல சார், ஒருத்தர் 50 பேர் 30 பேர் தான் கிடைச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. அரசு மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்கள் கிடைக்கலங்கிற பிரச்சனை அதையும் தீர்த்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப நீங்க என்ன கூட்டத்தொடர் ஒரு ப்ரூஃப் வைக்கணும்ல. சரி, 2013 நீட்டுக்கு முன்னாடி என்ன நினைச்சு சொல்லுங்க. எல்லாரும் நாமக்கல்ல போய் தர்மபுரியில் போய் கிருஷ்ணகிரி பிள்ளைகளை சேர்த்துட்டு இருந்தீங்களா இல்லையா? ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு வந்து 80 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் நிலைமை இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு எங்கேயாவது யாரா பேசுறாங்களா? மாணவர்களை சேர்க்க முடியல, பட்டியலினத்தவர்களை சேர முடியலன்னு சொல்றீங்க, ரைட், ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். எங்கேயாவது அங்க 80 லட்சம் கேட்கிறாரு, 1 கோடி கேட்கிறாரு சீட்டு, எங்கேயாவது பேசப்பட்ட வந்துச்சா? அப்ப அது பணக்காரர்களுக்கா இல்லையா? பணம் தான் தீர்மானிக்கும் இடத்துல மார்க் தான் தீர்மானிக்கும் வந்து முன்னேற்றமா பின்னடைவா? அப்ப இவர்கள் எல்லா டிபேட்டும் வைக்கிறாரு, ஜிஎஸ்டியா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும், சிஏஜி என்னவா இருக்கட்டும், பாயிண்ட் வைக்க முடியுமான்னு பார்க்கணும். பாயிண்ட் வச்சாங்கன்னா ஆமா நம்மளும் ஏற்போம்ல. இவர்கள் வந்து ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க. எனிகோ இதுல வந்து ஒரு வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு ஆறுதலான முடிவாத்தாங்க. சனி ஞாயிறு வந்து எப்படி கழியுமோ. ஏன்னா எனக்கு என்ன 4 வாரத்துல திரும்ப பேச சொல்லியிருக்காங்க. 4 வாரம் கழிச்சு பாருங்க, ஆகஸ்ட் 15. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அங்க என்ன ஆகுமோன்னு நான் இப்ப யோசிக்க வேண்டியிருக்கு. எங்க வருவாங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கு.
அப்போ வந்து இவர்களுடைய எப்படி எப்படி நிபந்தனை வைக்கிறாங்க? 5 நிபந்தனை வைக்கிறாங்க. 1 தர்மேந்திரா ராஜினாமா பண்ணியாச்சு. 2 வந்து கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கணும். எங்க கேஸ் வாங்கணும்? டெல்லியில பிளஸ் பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல. கோரிக்கை. சரி, காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்ல, தாவேகா ஆளும் மாநிலங்கள்ல அங்கெல்லாம் கிடையாதா? அப்ப தாவேகா அரசுக்கு வந்து கோரிக்கை வைங்க, தாவேகா அரசுக்கு எதிராக போராடுவீங்களா? நாங்க மாணவர்களுக்கு ஆதரவா போராடணும், நாங்க டீம் நீட்டுக்கு எதிராக போராடணும், நீங்களும் நீட் சொன்னீங்க, எங்க மேல ஏன் எஃப்ஐஆர் போட்டு கேட்கலாம்ல? பாஜக ஆளும் அரசுகள்ல பின்வாங்கணுமா? மற்ற மாநிலங்கள் பேசவே இல்லை. உங்களுடைய சிஜேபியுடைய தமிழ் மாநில பிரதிநிதிகள் யாருன்னு காட்டுங்க, அவங்கள போய் கேட்க சொல்லுங்க, கோரிக்கைக்கு சொல்லுங்க. அப்ப இவர்கள் என்ன குறி வைக்கிறாங்க ரொம்ப தெளிவா பாத்துங்க. இதுல என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? இல்ல எஃப்ஐஆர் காப்பியை காட்டணுமா? காட்டின பிறகு எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணதை காட்டணுமா? அதுக்கு ஒரு 3-4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. திருப்பி பேசணும்னு சொல்லி நல்லபடியா முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நோக்கம் என்னங்கிற பார்க்கணும். திருப்பி 4 வாரம் கழிச்சு நாங்க ரீவிசிட் பண்ணுவோம். அது என்ன 4 வாரம் யோசிக்கணும். இதுல வந்து மத்திய அரசு, அதாவது குறிப்பா பிஜேபி தனது அணுகுமுறையை மாற்றி இருக்கா அப்படின்ற விஷயம். அது சிலர்லாம் வந்து பாசிட்டிவா சொல்றாங்க. இதுல வந்து பிஜேபி ஒரு வழியா அந்த இப்போ நடக்கிற விஷயத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் 2 நாளா இன்ஸ்டாகிராம்ல வெர்டிகலா வீடியோ போடுவேன்றாரு, ஃப்ரெண்ட்ஸ்னு பேசுறாரு, பாயோ பகனன்றதை விட்டுட்டாரு, 8 மணின்றதை விட்டுட்டு கரெக்டா 12 மணிக்கு எல்லாரும் எப்போ இளைஞர்கள்லாம் இன்ஸ்டாகிராம் பக்கம் போவாங்களோ அந்த நேரத்துல வீடியோ போடுறாரு. இனிமே ரெகுலரா பேசுவோம்னு சொல்லிட்டாரு. ஒரு வழியா பிஜேபி இன்ஸ்டாகிராம்ன்ற விஷயத்துல இத்தனை நாள் காங்கிரஸ் வந்து இன்ஸ்டாகிராம ஃபுல்லா பிடிச்சிட்டு இருந்துச்சு, ஆன்டி பிஜேபி குரூப் ஃபுல்லா பிடிச்சிட்டு இருந்துச்சு, ஒரு வழியா கிராக் பண்ணிட்டாங்கப்பா அந்த அல்காரிதம் அப்படின்றாங்க. பிஜேபியோட பெரும் துயரம், எல்லா புகழும் நரேந்திர மோடிக்கேங்கிற மாதிரி எல்லா சுமையும் அவருடைய தலைக்கு அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டுறாங்க. இதை அவர் வந்து பிஜேபி காரங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வைக்கிறார். அவரே பாரத பிரதமரே சொல்றாரு, நம்ம வந்து லெட் அஸ் ரீச் அவுட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வைட்லி அப்படின்றாரு. இதை பிஜேபி காரங்க ஏன் செய்யலன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டில் ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. திரு அண்ணாமலை இருந்த வரைக்கும் பாஜக இளைஞர்கள் உள்ள சேர்றாங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சா இல்லையா? ஒரு பயங்கரமா நிறைய சேர்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இளைஞர்கள் சேர்க்கறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? அவர் போய் இந்த ஆட்சி 2-3 மாசம் முடிஞ்சு வச்சு, அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அதில் சேர்க்க வேண்டாமா? அதற்கும் திரும்ப நரேந்திர மோடி தான் வரணுமா? தமிழ்நாட்டு பிஜேபி நரேந்திர மோடி வரணும், வெஸ்ட் பெங்காலுக்கு நரேந்திர மோடி வரணும், ஒடிசாக்கு நரேந்திர மோடி தான் எல்லாரும். நீங்களா என்ன செய்வீங்க? எனக்கு தலைவர் பதவி கூடு, எனக்கு பொதுச்செயலாளர் பதவி கூடு, எனக்கு மாநில செயலாளர் பதவி கூடு, எனக்கு அத்தை கூடு, இத்த கூடுன்னு எல்லாரும் சண்டைக்கு போய் நிற்கிறாங்க. மல்ல கட்சி வளர்க்கறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? நான் சொல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியா முழுக்க இதான் நிலைமை. அவருடைய பெரிய துயரம் என்னன்னா, இது வந்து ஒரு வகையில இந்திரா காந்தி நிலைமை தான். அதாவது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பழியும் எல்லாமே உங்க மேல தான் விழும். அந்த கணக்கு தான். நீங்க வந்து அந்த ஒரு அதிகார பகிர்வுங்கிற கீழே கொண்டு போயிட்டு அது மேல் மட்டத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல, அது அஸ்வினி வைஷ்ணவோ, நிர்மலா சீதாராமனோ, இவர் ஜெய்சங்கரோ, எல்லா அமைச்சர் பெருமக்களோ, அஜித் தோவலோ, அமித்ஷாவோ எல்லாருமே அவங்க வேலையை பார்க்கணும். இது அடுத்த கட்டத்துக்கு மாநில உள்ள கீழே வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னா அது இல்லாம போயிருக்கு. அப்ப அடுத்த ஜென்ரேஷன் நான் ஏற்கனவே சொன்ன நம்ம பரீட்சா பே சர்ச்சா யார்கிட்ட வச்சிருக்காரு? 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட வைக்கிறார். 12ஆம் கிளாஸ்ல படிக்கிற அவர் தான் இது இந்தியாவிலே முதல்ல ஆரம்பிச்சவர் தான். திரு விஜய் எப்படி வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி மெடல் கொடுத்தாரு, காயின் ஊர்லாம் கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாரு? 234 தொகுதிகளுக்கு கொடுத்தாரு. ஏன்? அவர் முதல்ல இந்த ஆரம்பிச்ச போது இன்னும் இன்னைக்கு ஓட்டு போட வேண்டாம். இதை வந்து இந்திய அரசியல்வாதிகளுக்கு கண்ணில் காட்டினது யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அப்ப நீங்க இதை செஞ்சிருக்க வேண்டாமா? அது அவர் செஞ்சார்ல. அங்க இதை ட்ரிகர் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து ரீச் அவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் செஞ்சிருக்க வேண்டாமா? யாருமே செய்யற கிடையாது. அவர் வந்து இளைஞர்களை அதிகமா புரிஞ்சிருக்கிறாரு, நோ டவுட். அவருக்கு இது தெரியும். இது புதுசா வந்து அவர் இன்னைக்கு ராத்திரி இன்ஸ்டாகிராம்ல அவர் தான் மாஸ்டர். உலகத்திலே அதிகமா ஃபாலோ பண்ணப்படக்கூடிய ஆள் வந்து எல்லா சோசியல் மீடியால அவர் தான் உட்காந்து பாருங்க. நீங்க டாப் 3 கீழே ஒரு நம்பர் அவர் பிடிக்க முடியாது. 190 நாடுகள்ல எந்த நாட்டு தலைவர், சினிமா நட்சத்திரம், எந்த எலன் மஸ்க், யாருன்னு டாப் 3க்குள்ள அவர் எல்லா இடத்துலயும் நிற்பார். எப்படி நிக்கிறாரு? அப்ப இது கூட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவர் அதை சீராருங்க. நீங்க என்ன செய்றீங்க கேள்விக்குள்ள ஒவ்வொரு பாஜக தலைவரும் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. கட்சியை வளர்க்கறதுக்கு நீங்க நரேந்திர மோடி பேரை யூஸ் பண்றீங்களே, உங்களை யூஸ் பண்றீங்களா? கட்சியை நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுதான் அவருக்குள்ள பெரிய சுமை. சோ பாஜக வந்து அகில இந்திய தலைமை வந்து இப்போ புரிந்து கொண்டது இல்ல. அது எப்பயுமே தெரியும். கீழே இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க வந்து தே ஆர் வெரி 2014 சோசியல் மீடியாவால தான் நரேந்திர மோடி வென்றார் சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா இல்லையா? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இன்ஸ்டாகிராம் போறாரா? ஹாலோகிராம் போட்டார் அன்னைக்கே. ஒரே நேரத்தில் வந்து இந்தியா முழுக்க நரேந்திர மோடி பேசுவார். பெசன்ட் பீச்ல வந்து நரேந்திர மோடி பேசிட்டு இருப்பாரு, பக்கத்துல தண்ணி எடுத்து குடிப்பாரு. ஹாலோகிராம்ல போட்டு அவளுக்கு 2014 டெக்னாலஜி எவ்வளவு பெருசா யூஸ் பண்ணாரு. அப்ப அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க யூஸ் பண்றீங்களாங்கிறத ஒவ்வொரு பிஜேபி காரங்க. அப்ப வந்து பிஜேபி விழித்துக் கொள்ளவில்லை. எங்க கீழே பிரதமர் எப்போது விழிப்புடன் இருக்கிறார். ஓகே, இது ஒரு சைடு இருக்க. மறுபக்கத்துல இது எங்களுடைய வெற்றி அப்படின்னு காங்கிரஸ், அதுல வந்து திரு ராகுல் காந்திக்கு தான் வெற்றின்னு திரு ராகுல் காந்தியோட ஆதரவாளர்கள் காங்கிரஸ்குள்ளேயே
இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்களும் சிஜேபியும் தான் ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு வித்தியாசமா கார்வ் அவுட் பண்ணி நாங்களும் சிஜேபியும் சேர்ந்து வென்றது போல அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒரே கொண்டாட்டம். இதுல வந்து எதிர்க்கட்சிகள் கொண்டாடுகின்றன. இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா இல்ல இது இருமுனை கத்தி? இது என்னைக்கு வேணா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் மற்ற எல்லா எதிர்க்கட்சிகளையும் வரலாம். நாளைக்கே கர்நாடகாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் சமீபத்துல பேப்பர் லீக் ஆன விஷயம், அதுல கர்நாடக மினிஸ்டர் வந்து ராஜினாமா செய்ய கோரிக்கை வைக்கலாம். ஜார்க்கண்ட்ல ஆல்ரெடி பிஜேபி எழுப்பிருச்சு, நீங்க எப்போ ராஜினாமா பண்ணுவீங்கன்னு. அங்க எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பெரும் துயரம்னா, அங்க எஜுகேஷன் மினிஸ்டர் யாருன்னா முதல்வர் ஹேமந்த் சோரனே. சோ அவர் எப்போ ராஜினாமா பண்ணணும்னு ஹரியானா ஜார்க்கண்ட் பிஜேபி கேள்வி எழுப்புது. அங்க பஞ்சாப்ல பேப்பர் லீக் இப்ப நடந்திருக்கு. இதோட நிக்க போகுதா? இந்த கட்சிகளுக்கு என்ன பாடம், இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியது? 2 பாயிண்ட். ஒன்று வந்து கிரெடிட் யார் எடுத்துக்கிறது அப்படின்னு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து குப்பரடிக்க விழுந்துட்டோம், மீசியில் மண் ஓட்டலனா சொல்லிக்கிடுவோம், நம்ம முடிஞ்சால் வேணா மீசியை கூட எடுத்து வச்சுருவோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜேபி நட்டாவும் மந்திரியும் இன்னும் 2 பேரும் பேசும்போது பக்கத்தில் உட்கார்ந்தது யாரு? சிஜேபியோட ஆட்கள். இந்த கட்சிகளுக்கு, காங்கிரஸ் கட்சிக்கோ ஆம் ஆத்மி கட்சிக்கோ சமாஜ்வாதி கட்சியோ திமுகவோ தாவேகோ எந்த கட்சிக்காவது இந்தியாவில் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அவங்க ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க எல்லாம் ஒரு ட்வீட் போட்டாங்க ஆளுக்கு, அவ்வளவுதான். ஒரு ட்வீட் போடாத தலைவர் சல்மான் கான் கூட தான் ட்வீட் போட்டாரு. அதுக்கு என்ன செய்யறது? அப்ப எல்லாருமே அவர் சல்மான் ப்ரோ, சோனம் ப்ரோ, ஓவர் ப்ரோ, போதும் ப்ரோ, சாப்பாடு அனுப்பிடுறோம், எங்க வீட்டில் சாப்பாடு அனுப்பிடுவாங்க, நல்லா பியூட்டிஃபுல்லா போட்டு விட்டாரு. ரொம்ப பிடிச்சி எனக்கு வந்து அவருக்கு தேசப்பட்ட எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப, அதாவது ஒரு சேலஞ்சிங்கான டயத்துல வந்து நீங்க யார் அப்படிங்கிறது தெரியல. அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தில் வந்து அவர் முன் வந்து அவராக செஞ்சது வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம். அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அது வந்து ரொம்ப தெளிவாக ஹி வாஸ் சோ பிளாட்டன்ட், ரொம்ப நீட்டாக வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து அடிச்சார்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இந்த கட்சிகளுக்கு வந்து எந்த சம்பந்தமெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்போது, அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, அவங்க 6 நாளாக போராட ஆரம்பிச்சாங்க, ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. கரெக்டாக பார்லிமெண்ட் முதல் நாள் தான் வந்து ராகுல் காந்தி என்னடா வேற யாரோ ஹைஜாக் பண்ணிட்டு போறாங்க, நான் தானப்பா அந்த நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர், நம்மளை தானப்பா தேடி போலீஸ் வரணும், யாருமே கிளம்ப, எல்லா போலீஸும் இங்கே போயிருக்கு, ஜந்தர் மந்தர் போயிடுச்சு அப்படின்னு, நம்ம முன்னாடி கூட யாருமே இல்லைங்கிற கவலை தான் அவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை எப்படியாவது ஹைஜாக் பண்ண பார்ப்போம். அந்த சண்டை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தீங்களா, நாங்கள் போராடிட்டு இருக்கோம், நீங்க வந்து அங்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹைஜாக் பண்ண பாக்குறாங்களோ வைத்தறிச்சலாம் சொன்னாரு. அதுல இவர் நிலைமை அப்படிப்பட்டன. அவர் வந்து ரெண்டும் கட்டாங்க நிலைமை தான். சிஜேபி காரங்களும் சேர்க்கல, காங்கிரஸ் காரங்களும் சேர்க்கல. அவங்க வந்து அப்போ வந்து அவர் நம்ம ஆட்சியிலும் இல்ல. அப்ப என்னடா செய்யறோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நாங்க அப்படி பண்றோம் இப்படி பண்ணோம் சொல்லி கிளம்பி போய் ஆளாளுக்கு இந்த கிரெடிட் எடுத்துக்கிற முயற்சி தான். இது யாருக்கும் பலன் கிடையாது, யாருக்கும் கிரெடிட் கிடையாது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது இருமுனை கத்தியானா இது பலமுனை கத்தி. நான் திரும்ப சொல்றேன், அது எந்த பக்கம்னாலும் தாக்கக்கூடிய கத்தின்ற. இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக போயிடும், பாஜக எதிராக போயிடும், நான் நிப்பாட்டவில்லை, தேசத்துக்கு எதிராக போயிடும் நான் சொல்ல வரேன். திரும்ப ஒரு விஷயம் நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் 70 நாள்ல 3 குற்றச்சாட்டுகள் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கணும். கஸ்டோல் இல்லத்தை பத்தி உண்மை இல்ல பிறகு. ஆனா அந்த குற்றச்சாட்டு இப்ப நீட் லீக்ல வந்து தர்மேந்திர பிரதானுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? தர்மேந்திர பிரதான மச்சான் தான் வித்துட்டாரு, தர்மேந்திர பிரதானை தான் டேபிள் கீழே வச்சிருந்தாரு, அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? எங்கேயோ மத்திய பிரதேச மகாராஷ்டிரால யாரோ 4 வாத்தியார்கள் பண்றது அவர் வந்து நிக்கிறார். அப்ப வந்து தமிழ்நாட்டில் 3 கஸ்டோடியல் டெத் வந்து குற்றச்சாட்டா இருக்குது, புருவாக அப்புறம் வச்சுக்கிறோம். அப்ப இதற்கு முதலமைச்சர் தான் பொறுப்புனா யாராவது ஏற்பாங்களா? அதை நாமளே சொல்ல முடியுமா? சரி, இதற்கு முன்னாடி திமுக ஆட்சியில முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களே மன்னிப்பு கேட்டார். ஐம் சாரிமா, மன்னிச்சுக்கன்னு சொல்லி சொன்னார் திருப்பத்தூர் அஜித் வழக்குல. அப்ப அதுக்கு வந்து என்னாச்சு? அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. அப்ப அவர் ராஜினாமா பண்ணி யாராவது கேட்டாங்களா? அப்ப நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சு இதுவாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். நம்ம என்னைக்காவது வந்து இந்த நீட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் பத்தி ஆதரிச்சு சொல்லியிருக்கோமா? 22 லட்சம் பேர் வாழ்க்கையில் விளையாட முடியாது, திரும்ப கூத்து நடக்க முடியாது நம்ம பதிவு பண்ணலையா? அது தவிர்க்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியது, நோ டவுட் அலாட். பட் வந்து பிளைண்டா நம்ம சப்போர்ட் பண்ணல. ஆனா இவரோட நோக்கம் வந்து நீட் பிரச்சனையே அல்லன்ற. நீட் பிரச்சனை இருந்தா கிளாட் பத்தி பேசுவாங்கல்ல, ஜேஇ பத்தி பேசுவாங்கல்ல, சிஏ பத்தி பேசுவாங்கல்ல. என்னங்க அது கணக்கு இருக்கு? நான் 80 மார்க் வேணா பரிட்சையில் வைக்க வேண்டியது, இது என்னங்க கணக்குன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அப்படி இல்லைங்கிற நம்ம தெளிவாக பார்க்குறோம்ல. அவங்க நோக்கம் அது கிடையாது. அப்போ இவர்கள் வந்து நம்ம ஓகே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு, அப்போ ஒரு டேஸ்ட் பார்த்துட்டோம், நம்ம வந்து திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சாங்கன்னா அது அவர்கள் பக்கம் பாரு. இது வந்து பூமரான், எல்லா பக்கம் பாயும். இந்த பக்கம் தான் போய் நேரா வரும் கிடையாது, எந்த பக்கம்னாலும் பாயும். இருமுனை கத்தி அல்ல, பலமுனை கத்தி. அவர்கள் விரைவிலேயே புரிந்து கொள்வார். இதுல திரு ராகுல் காந்தி இன்னைக்கு காலையில வழக்கம் போல மாணவர் கூட்டமைப்பு ஏதோ ஒரு யூனியன்ல இருந்து 2-3 ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டே பேசினாரு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது, பட் அமைப்பு அவங்க வச்சு பேசினாரு. அவங்க பேசும்போது ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, மோடி இஸ் பாஸ்ட், இந்தியாவுடைய இறந்த காலம் தான் மோடி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தி ஃபியூச்சர் அப்படின்னு போட்டிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, ராகுல் காந்தி ஒரு பாஸ்ட் பார்த்துட்டோம், ஒரு ஃபியூச்சர் பார்த்துட்டோம். ராகுல் காந்தி எங்க இருக்காரு? அவர் தான் பிரசன்ட்னு சொல்றாரு. ஐயோ பாவம், அவர் பிரசன்ட் சார்னா பார்லிமெண்ட்ல பிரசன்ட் ஆனா சொல்லுங்க, அதுக்காக சொந்த சொல்லுங்க. அங்கேயே அவர் பிரசன்ட் சார் சொல்லுங்க. அவர் பாவம் வந்து எங்க இந்தியாவில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வீழ்ச்சியை சந்திக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வீழ்ச்சியை வந்து சந்திச்சு கொண்டிருக்கிற ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி.
தொடர்ந்து இன்னொருத்தருடைய தயவுல மட்டுமே வாழக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டில் எங்களை கேவலமா திட்டிக்கங்க, ஆனா டெல்லியில எங்க கூட சேர்ந்துக்குங்க. கேரளால எங்களை நக்சல் பயங்கரவாதி திட்டிக்கங்க, ஆனா டெல்லியில எங்க கூட சேர்ந்துக்குங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எங்களை வந்து எப்படி கல்வி கிளினாலும் ஒத்துக்கணும், ஆனா எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க. மம்தா பானர்ஜி எங்களை வந்து கேட்க வேண்டாம் சேர்த்துக்குங்க. இந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொந்தமாக தொடர்ந்து 3 தேர்தலில் 100 சீட் கூட வாங்க முடியாத கட்சி. 100 சீட் 543ல 20% சீட்டு கூட சொந்தமா 3 முறை, ஒரு முறை வந்து யாரா ஃபெயில் ஆன ஜெயலலிதா வந்து 96ல தோத்தாங்க, 2001ல எந்திரிச்சு வந்தாங்க. ஸோ ஒருத்தர் தோக்கிறது ஒரு முறை தோக்கிற பிரச்சனை இல்லை. கருணாநிதி 2006ல தோத்தா, 2001ல தோத்தா, 2006ல எந்திரிச்சு வந்தார். யாருனாலும் ஒருக்க தோப்பாங்க. தொடர்ந்து 3 தேர்தலில் 100ங்கிற நம்பரோட தொட முடியாம 36 கட்சி, ஒத்த கட்சி பாய்க்கலாம், மொத்த கட்சியும் கூட்டு வச்சு உட்கார்ந்துக்கிட்டு 240 தொகுதியை பிஜேபி தோட்டுச்சு. அந்த மொத்த நம்பரையும் கூட ஒத்த கட்சியோட தொட முடியாம உட்கார்ந்துட்டு இவங்க எல்லாம் வந்து என்ன பேசுறாங்க? அப்ப ஒரு பரிதாபமான, ஏற்கனவே சொன்ன காங்கிரஸ் கட்சியோட பெரிய ப்ராப்ளம் என்ன? அது ஒரு நாள் உணர்வாங்க, பட் அது வந்து ரொம்ப டூ லேட்டா இருக்கும். காங்கிரஸ் கட்சி பிரதான ப்ராப்ளம் என்ன? அவர்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல. இதான் ப்ராப்ளம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சா தான் சொல்யூஷன். அவங்க என்ன, அவங்க அமித்ஷா சொன்ன மாதிரி தெரியாதுன்னு கமல்ஹாசன். எக்ஸாக்ட்லி எஸ். அமித்ஷா சொன்னாரு, அவங்களுக்கு வந்து 12 முறை லான்ச் பண்ணியாச்சு, 13 முறை லான்ச் பண்ணியாச்சு. எத்தனை முறை தான் ஒரே ப்ராடக்ட் லான்ச் பண்றது? அது கதைக்க மாட்டது. காங்கிரஸ் கட்சியை கைவிட்டுருச்சு திரு ராகுல் காந்தியை. திரு ராகுல் காந்தி பாவம் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு ஏதாவது செய்வோம் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாரு. அது வந்து ரொம்ப பரிதாபத்துக்கு ஒரு விஷயம். அன்லஸ் அன்டில் தே அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபியூச்சருங்கிறது இவர் தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு போல. அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர் யாரும் நினைக்கவே இல்லையா? ராஜினாமா பண்ண தர்மேந்திர பிரதான்ல இருந்து கூட இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யார் அப்படின்னு. உலகத்தின் அதிகமான இளைஞர்கள் கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்தியா. அப்ப நமக்கு இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்போ இவர் வந்து கண்டுபிடிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இதான் உங்களுக்கு கணக்கு. ஸோ அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து இது மாதிரி 4-5 வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கோவிட் பீரியட்ல வந்து நிறைய பேர் இந்த அமர்த்தியா சென் உட்பட நிறைய பேரோட உட்காந்து வீடியோவா பேசிட்டு இருந்தார். அதை பேசிட்டு அது நீங்க கூர்ந்து குடிச்சுன்னா ரொம்ப வருத்தமா வேற போயிடும். அவங்க வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, இவர் வேற ஏதோ பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் வந்து உள்வாங்கி புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தனி ஞானம் வேணும். அது வந்து வேற கணக்குன்னு வச்சுங்க. பட் இதனால ஏதாவது ஒன்று கிடைச்சிருமா? இதை வந்து அங்க போராடக்கூடிய ஜென்சி அவங்க எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. இவருடைய வீடியோ கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. அது வந்து அவருக்கு அந்த நிலைமை புரிய மாட்டுது. நம்ம சிம்பிளா வச்சுக்கிறோமே, 1-2 இல்லைங்க சார். பாரத பிரதமர் நரேந்திர மோடிய வீடியோஸ் வச்சுக்கோங்க, இவருடைய வீடியோஸ் வச்சுக்கோங்க, அவருடைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோங்க, இவருடைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ சோசியல் மீடியாவில் பூரா நீ தான் சொன்னீங்க ராத்திரி 12 மணிக்கு தான் எந்திரிச்சு வருவாங்கன்னு சொல்லி சொன்னீங்களே, அந்த 12 மணிக்கு எந்திரிச்சு வர குரூப் மோதியை ஃபாலோ பண்ணதா இவரை ஃபாலோ பண்ணதான் பார்த்துருவோம். அப்போ அட்லீஸ்ட் ஜென்சிட்டியாவது நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க. பாவம் ஏதோ வந்து அவங்க வந்து ஒரு காலாவதியாகி போய் நிற்கிற என்னடா செய்யறது தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது நல்லது நடந்த தேசிய கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா நாட்டுக்கு நல்லது. தேசிய கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா நாட்டுக்கு நல்லதுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு கடுமையான விமர்சனம் வருகிறது. காங்கிரஸோ ஆம் ஆத்மியோ இந்த பெரும்பாலான கட்சிகள் ஒரு என்ஜிஓ மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. மாயாவதி போன்ற நவீன் பட்நாயக் போன்ற ஒரு சில கட்சிகள் மட்டும்தான், சரத்பவார் போன்ற, சரத்பவாரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு, ஆனால் இவ்வளவு கடுமையான விஷயங்கள் பண்ணல, அவர் மைல்டா விஷயங்கள் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இது போன்ற ஒரு சில கட்சிகளை தவிர மற்றவர்கள் எல்லாருமே வந்து ஒரு என்ஜிஓ மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு வித்தியாசம் தெரியல, சிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்கும் வித்தியாசம் தெரியல. ஒரு ஒரு அரசியல் கட்சி போல, ஒரு ஜனநாயக இது போல இல்ல, யோகேந்திர யாதவ் போன்றவர்களை என்கரேஜ் பண்றாங்க அப்படின்ற விமர்சனம். என்ஜிஓஸ் போல மைண்ட் செட் இருக்கிறதா எதிர்கட்சி. என்ஜிஓ வந்து நாட்டுக்கு நல்லது, சரிங்களா? நோக்கம் சரியா இருக்கிற வரைக்கும் என்ஜிஓக்கள் தான் நாட்டை நடத்துகிறார்கள். நிறைய சேவை அமைப்புகள் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கிறாருன்னா அவர்கள் ஏதோ தவறானவர்களா பார்க்க வேண்டியதில்லை. இந்த போராட்டத்துக்கான என்ஜிஓ ஐ மீன் இல்ல, அது அந்த பக்கமே போக வேண்டியது. அது வந்து 1-2. ரெண்டாவது, சிஜேபியை நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியா சேர்ப்பீங்களா, என்ஜிஓவா சேர்ப்பீங்களா? ஹூ ஆர் தே? அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பதில் கிடையாது. அவங்க ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா, ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா, அவங்க ஒரு ஆர்கனைசேஷனா? நான் இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஏதாவது அமைப்பு செயலாளர் யாரா இருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் பின்னாடி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டது போல அது இந்த கட்சிகளுடைய விழுமியங்களுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. நான் வந்து ஒரு ஆளா இருந்து 125 வருஷம் ஆண்ட ஒரு கட்சியா ஒருத்தர் இருந்து நான் வந்து இந்தியாவுக்கு நான் வழிநடத்தக்கூடிய நிலைமை இல்லாமல் போய் யாரோ முந்தானேத்து ஒருத்தர் அமெரிக்கால ரிசைன் பண்ணிட்டு வந்து டக்குன்னு ஒரு ப்ராக்டிக்கலா வந்து ஒரு டாக்டிக்கலா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போறாரு. அவர் பின்னாடி நிற்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டோமே. அப்ப நம்மளை ஏன் மக்கள் வந்து சேர்க்கல அப்படிங்கிற ரீதிங்க் பண்றக்கா இல்லாம, எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே வேண்டாம் ஏண்டா முடிவெடுத்தாங்க அப்படின்னு அந்த ரீதிங்க் பண்ற விஷயங்கள் இல்லாம அவங்க வந்து திரும்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ஜிஓ மனநிலைக்கு போல அவங்க வந்து எத்த தின்னா பித்தந்திலிங்கிற மனநிலை இருக்காங்க. நான் உங்களுக்கு இப்பதான் முன்னாடி சொன்னேன், அவர்களுக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிருந்தா சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கும். அவருடைய ப்ராப்ளமே அவருக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரியாதுங்கிறது தான். புரியுங்களா? உங்களுக்கு வந்து ஒருத்தர் கையில கட்டி இருக்குன்னா இப்ப என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன நடக்குன்னே தெரியல, ஏதோ ஒன்று தலை சுத்துது இருக்கு அப்படின்னு அது அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதனால தான் வேற யாரும் ஹைஜாக் பண்ணிட்டு போய் நிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி எல்லா இடங்களையும் வீழ்ந்துட்டு இருக்கு. எங்க எந்திரிச்சு நிக்குன்னு சொல்லுங்க சார். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு நீங்க ஒரு இடத்துல சொல்லுங்க. அதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து எல்லா இடங்களையும் வீழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்க என்ன சொல்றீங்க? நோ ஐடியாலஜி, நோ லீடர்ஷிப், நோ விஷன். நாளைக்கு என்ன செய்வீங்கிற பத்தி தெரியவே இல்லை. அப்ப அவங்க வந்து என்ஜிஓ மனநிலைக்கு போல ஃபியூச்சர் எங்க இருக்குன்னு தெரியல. அவர்களுக்கே அவர்கள் என்ன செய்வோம்ன்றது தெரியாம ஜீசஸ் சொல்றதுதான்
பாவம், அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறார்கள் தவிர வேற ஒன்றும் இல்லை.